ஏன் புருஷன். ஏன் டாடி நீ போ. சண்டை போடாதீங்க, 2 பேருமே என் செல்லங்க தான். அதெல்லாம் முடியாது டாடி, யாருன்னா ஒரு பேரை சொல்லுங்க. 2 பேரும் தான்டா. டாடி யாருன்னா ஒரு பேரை சொல்லுங்க டாடி. எப்பவும் நீ தாண்டி என் செல்லம். தேங்க்யூ டாடி. டீ போடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ போய் ரெடியாகு, வெளியே போய் சாப்பிடலாம். நான் சமைச்சிருவேனே. அதான் சொல்றேன்ல, நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு. டாடி இன்னைக்கு மம்மியோட பர்த்டே, நீங்க விஷ் பண்ண மறந்துட்டீங்க. அப்பா சர்ப்ரைஸ் பண்ண போறேன், நீ எதுவும் சொல்லிடாத. டீல்? டீல். எப்பவுமே நீ தானே எனக்கு ஃபர்ஸ்ட். இதே வேலையை போச்சு எனக்கு. பொய்யா சொல்றது. என்னது? பொய் சொல்றேன்னு சொன்னேன். லவ் பண்ணும்போது பொய்யா சொன்னேன். இப்போ அதே பொய் தான். ஏய், கடவுள் மேல சத்தியமா சொல்றேன்டி, எனக்கு உன்னை தாண்டி ரொம்ப பிடிக்கும். எந்த கடவுள் மேல? உன் கடவுள் மேலேயா இல்ல என் கடவுள் மேலேயா? 2 கடவுள் மேலேயும் சத்தியமா சொல்றேன்டி, எனக்கு உன்னதான் இரு ரொம்ப. நான் நல்லா சமைக்க மாட்டேனா? ஏன் வெளியில போய் சாப்பிடலாம்னு சொன்னேன்? அது வந்து இப்ப என்னன்னா, அது என் பொண்டாட்டி இப்ப சமைச்சான்னு வையேன், நைட்டு தூங்கணும், டயர்டா இருக்குன்னு ரொம்ப சீனா இருக்கும். அப்ப எனக்கு ஃபுல் மீல்ஸ் கிடைக்காதுல்ல. சீ. தியா மெதுவா போ. திவ்யா நீ லாக் பண்ணிட்டு வா, நான் கீழே போறேன். தியா நெல்லு. ஆண்டி நில்லுங்க ஆண்டி. ஹாய், சொல்லுங்க தியா. ஆண்டி என் டாடி ஃபாரின்ல போய் எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. வெரி நைஸ், தேங்க் யூ, so sweet. ஹலோ, ஹாய், how are you? I am good, how are you? I am good too. டாடி வந்ததும் வெளியில கிளம்பிட்டீங்களா தியா? ஆமா. ஹாய். ஹாய், ஆஃபீஸ் போறியா? ஆமா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். உங்க பொண்ணு தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணா. ஆண்டி இன்னைக்கு நாங்க டாடி கூட வெளியே சாப்பிட போறோமே. நைஸ் டா, என்ஜாய். பை பை. Bye, sir. வரேன். பை. Let's go. போலாமா? வெல்கம் சார். Hello sir. Come, please. Meet. மம்மி ஊட்டி விடு மம்மி. சிப்போடி.
இப்போ அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாமல் இங்கே வந்து நிற்கிறேன். நேற்று சென்னையில் போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாத தலைவனும் அவனது கூட்டாளிகள் 4 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்கள் பாகிஸ்தானில் லஷ்கர்-இ தாய்பா என்ற தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புள்ளவர்கள் என்றும் இந்தியா முழுவதும் நடந்த பல தீவிரவாத தாக்குதலில் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்றும் போலீஸ் தெரிவித்துள்ளது. தியா, என்ன பண்ற? என்னாச்சுமா? மம்மி எனக்கு ரொம்ப பசிக்குது மம்மி, சாப்பிட எதுவும் இல்லை மம்மி. ஏமா என்ன நினைச்சிருக்க மனசுல? தேதி இன்னைக்கு 20ஆவது. 3 மாசமா வாட தரணும்னு நினைப்பே இல்லை உனக்கு? இல்லை சார், அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துட்றேன். என்னம்மா அடுத்த மாசம்? என்ன பார்த்தா இழிச்சவ மாதிரி தெரியுது உனக்கு? வீட்டிலே உட்காந்து கிடந்தா பணம் என்ன வானத்திலிருந்து கட்டுக்கட்டா கொட்டாவ போகுது? ஏன் வேலை வெட்டி எதுக்காக போறது? 2 நாள் தான் டைம் சொல்லிட்டேன். 2 நாள்ல பணம் தரல கதவை இழுத்து பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ எதுக்கு சார் கத்திட்டே இருக்கீங்க? வாடகை தரலங்க. பாவம், அவளே புருஷன் இழந்த கஷ்டத்துல இருக்கா. இந்த நேரத்துல தொந்தரவு கொடுப்பீங்களா? உங்களுக்கு வாடகை தானே வேணும், இந்தாங்க. மீதி இந்த மாசம் கடைசியில கொடுக்கறேன், நான் தரேன். அவன் கிடக்குறான் பிச்சைக்கார பையன். தியா, போய் பிளேட் ஒன்று எடுத்துட்டு வா போ. மம்மி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, போய் எடுத்துட்டு வா போ. தியா, 2 பிளேட் கொண்டு வா. இங்க பார், எத்தனை நாள் ஆனாலும் எதுவும் மாறப்போறது கிடையாது. எல்லாத்தையும் மனசுல ஒரு ஓரத்துல வச்சுட்டு அடுத்தது என்னன்னு பார்க்கணும். காலம் எல்லாத்தையும் மாத்தும். தைரியமா இரு. இட்லி சாப்பிட்றியா? நீயும் சாப்பிடு. இல்லை, எனக்கு பசிக்கல. நீ வருத்தப்படுறதோ இல்லை கவலைப்படுறதோ இந்த வயிற்றுக்கு தெரியாது. அது வேலையை அந்தந்த நேரத்துக்கு தானாக செய்ய ஆரம்பிச்சிடும். பசி நோய்க்கு மருந்தே பணம் மட்டும்தான். நம்மளை விடு, பச்சை புள்ள அது தாங்குமா? எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தியாக்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும். அதை யோசிச்சுக்கோ. யார்மா நீ? அப்பா. அப்பாவா? யார் அப்பா? என் பொண்ணு செத்து 5 வருஷம் ஆச்சு. அப்பா ப்ளீஸ் பா. கிளம்புறியா நீ? நீயா போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தருவா? யாருங்க அங்க? யாரோ ரோட்ல போறவங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டாங்க. திவ்யா, எங்க போயிட்டு வர? கடைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். காவ்யா, என்னால் முடியல.
எனக்கு எப்படியாச்சும் ஏதாவது வேலை வாங்கி கூட. சார் நான் சொன்னல என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறான்னு. அந்த வேலை கேட்டது இந்த பொண்ணுக்கு தான் சார். அதான். என்னம்மா படிச்சிருக்கா? பிஇ படிச்சிருக்கேன் சார். ம். கம்ப்யூட்டர் பில்லிங் தெரியுமா? சொன்னால் கற்றுக்குவேன் சார். ஓகே. எனக்கும் கவுண்டர் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. 12,000 ரூபா சம்பளம். ஓகேண்ணா, நாளையிலேருந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார். ம். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்தாங்க சார். மாமி 2 மினிட்ஸ் இரு, வந்துடுறேன். ஓகே. அவ்வளோதானா சார்? அவ்வளோதான். சார் நான் கிளம்பிட்டா சார்? ஆ சரிம்மா. தேங்க்யூ சார். பிரியா, பிரியா. லவ் மேரேஜா? வாழ்க வளமுடன். தம்பி, நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே ஒரு கையெழுத்து வாங்கிக்க. இந்தாம்மா. மாதம் 5க்குள்ளே வெட்டி வந்துருச்சுன்னா நீங்கள் அண்ணனை எப்பவுமே சிரிச்ச முகத்தோட பார்க்கலாம். பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்க, உன் கையாலேயே பணம் வாங்கிக்கமா. தேங்க்யூ சார். உங்கள் பொண்ணா? ஆமாம் சார். பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. அதெல்லாம் நேரே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பெருமாள். வாழ்க வளமுடன். வரட்டா? சார் சரி. வாங்க மேடம். சார் என் பொண்ணு எங்கே சார்? உன் பொண்ணு பத்திரமா இருக்கா? சார் பிரியா எங்கே சார்? என் பணத்தை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூப்பிட்டு போ. சார் இப்போ என்கிட்ட பணம் இல்லை, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்கள் பணத்தை கொடுத்துருவேன். எவ்வளோ நாள்? 6 மாசம் ஆச்சு, இன்னும் வட்டியே வரல. என்னை பார்த்தா சத்திரம் கட்டி வச்சு வரவங்க போறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுற ஆள் மாதிரி தெரியுதா? பணத்தை கொடுத்துட்டு உன் பிள்ளைய கூப்பிட்டு போ. உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் என் பொண்ணு கொடுத்துருங்க ப்ளீஸ். இன்னும் 2 நாள்ல என் பணம் எனக்கு வரணும். இல்லைண்ணா உன் பிள்ளைய மறந்துடு. தாய்லாந்துலலாம் நல்ல வேலை தராங்களாம் குழந்தைக்கு. நான் போலீஸ் கிட்ட போவேன். போலீஸா? போடி. நீ சொன்ன போலீஸு இதோ வந்து என்கிட்ட காசை வாங்கிட்டு வாலாட்டிட்டு போகுது. பார்த்தல, நீ வர்ற வரைக்கெல்லாம் உன் புள்ள பத்திரமா இருக்குன்னு என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. நல்ல வேலை வந்தா தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன். திவ்யா, ஏண்டி அழற? என்னால் என்ன பண்ண முடியும்? என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டான். பேசாம நானும் செத்துடலான்னு நினைக்கிறேன். வாய் மூடு. செத்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? நான் வாழ்றதே தியாக்காக தான். இப்போ அவளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதவ வந்துருவா. எப்படி? என்னால் அவ்வளோ பணம் எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? பண்ணலாம். எங்க இருந்து? திவ்யா, நான் எங்க வேலை பார்க்கறேன்னு உனக்கு தெரியுமா? நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் கால் சென்டர்ல வேலை பார்க்கல. ஆக்சுவலா நான் ஒரு கால் கேர்ள். என் குடும்ப சூழ்நிலை, அவங்கள காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியல. இங்கே ஒன்று கொடுத்தாதான் இன்னொன்று கிடைக்கும். எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான்.
அதான் நிஜம். இங்க நீ எதையும் இழக்க தயாரா இல்லைன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நியாயமா தான் இருக்கேன். என் ஃபேமிலியில எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. நான் செய்யறது சரின்னு நான் சொல்லல, ஆனா தப்பு இல்லைன்னு தான் சொல்றேன். நான் கிளம்புறேன்.